ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளான மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். நம்ம வந்து நைட் டைமில் டின்னராக கூட இது சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ இந்த மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா இட்லி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 5 இட்லி எடுத்துருக்கிறேங்க. அதை வந்து நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த சேஃபே ஓகேனா நீங்கள் இது மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து நீல வாக்கில் பார்க்க அழகாகவும் இருக்கும், டிசைன் நல்லாவும் இருக்கும். நான் வந்து இதை வந்து இன்னும் சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன். இது போல் நாலாக எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே போல் நம்ம எல்லா இட்லியும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 4 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி உள்ளே சேர்த்துடலாங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாவை 2ஆக கிள்ளி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் சரியாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பு தன்மையாக. நான் வந்து லெமன் எதுவும் சேர்க்கலை, ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இட்லியில் உப்பு சேர்த்துருப்போம் இல்லைங்களா, அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் உள்ளே சேர்த்துடலாங்க. 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறோம், வரமிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லியை உள்ளே சேர்த்துடலாம். இட்லியை சேர்த்த பிறகு கொஞ்சமாக பெப்பர் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லியை ஃபஸ்ட்டே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இட்லி வந்து சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணல. இன்றைக்கி வந்து அப்படியே தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். சூப்பரான அட்டகாசமான மசாலா இட்லி ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக செய்து கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெனிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.